வெல்கம் பேக் மூவி லவர்ஸ். பணம் இருந்ததுன்னா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பணமே ஒருத்தருக்கு சூப்பர் பவரா மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஹீரோவுக்கு இந்த பணமே ஒரு சூப்பர் பவரா மாறிடுச்சு. இந்த பவர் நம்ம ஹீரோவுக்கு வரமா சாபமா அப்படிங்கறத பார்க்கலாம். இது நம்ம எவர் மூவி லைட். இன்னைக்கு கேஷ் ஹீரோ அப்படிங்கிற கதையோட 2 எபிசோட பார்க்க போறோம். ஏதோ இந்த மினியேச்சருக்குள்ள 2 கண்ணு மூட தெரியுது பாருங்க. இவர் தாங்க நம்ம ஹீரோ. இவரெல்லாம் சூப்பர் ஹீரோவா இல்லாம ஒரு நார்மலான லைஃப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. மத்த பசங்க மாதிரியே நல்லா வேலைக்கு போயிட்டு வராரா, பீர் அடிக்க, நல்லா கேம் விளையாண்டுட்டு தூங்க, இது மாதிரிதான் இருக்காரு. அதே மாதிரி வீக்கெண்ட்ல கனவுலும் கூட வாங்க முடியாத பில்டிங்ஸ போய் பாக்குறதா இவரோட வேலை. இவரோட வாழ்நாள் சம்பளத்தை முழுவதுமே சேர்த்துனாலும் அந்த பில்டிங் வாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட பில்டிங் தான் பாக்குறதுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. இதோ இங்க நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க தான் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவங்கள நம்ம ஹீரோயின்னே சொல்லலாம். ஹீரோயின் இந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அது என்ன ஏதுன்னு கேட்கலான்னு, டீட்டெயில கேட்கலான்னு அங்க இருக்க என்கொயரி சென்டர்ல போய் ஒரு லேடி கிட்ட கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லோன் அப்ளை பண்ணிக்கலாம், பட் 140 மில்லியன் பணம் நீங்க கையில கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு வேலைக்கு ஆகாதுடா, பேசாம எழுந்திரிச்சு போயிடலான்ட்டு போகிறப்போ ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. அதை கொடுத்து இதை ஸ்கிராட்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம ஹீரோவும் நல்லா ஸ்கிராட்ச் பண்ணி இந்த பாக்ஸ்ல போட்டுட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரே சோகமா போறாரு. ஏன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கக்கூடிய கிஃப்ட்டும் கூட கிடைக்காது. இதுதான் லாட்ரி, ஹவுசிங் லோன் லாட்ரி, அதாவது கிடைக்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே ஹீரோயின் வந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, பெரிய ஒரு கம்பெனில அக்கௌண்டன்ட்டா இருக்காங்க. அதனால அதனால வீட்டுல எல்லாம் கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் காசு குறையற மாதிரி இருக்கு. என்னடா இது காசு குறையுது அப்படின்னு கேக்குறாங்க. ஆஹா, ஒன்னையும் விட மாட்டான் இவன் அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல போக்குவரத்து செலவு கொஞ்சம் அதிகமாகுதுல்ல, அதனால நான் கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ணலான்னு ஒரு டூ வீலர் வாங்கினேன், அதுக்காக தான் பணத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பேங்க்ல வீடு வாங்குறதுக்கு லோன் கொடுத்தாலும் 140 மில்லியன் இவங்க அட்வான்ஸா கட்ட வேண்டியது இருக்கு. அதுக்கு இவங்க கிட்ட எல்லாத்துலயும் எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜ் பார்த்துட்டு ஹீரோயின் கேக்குறாங்க, யார் அதுக்கு போன்ல அப்படிங்க. அப்பா தான் மெசேஜ் பண்ணிருக்காரு, நாளைக்கு ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா, என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோயின் கேட்டோடனே, அட நீ வேற, ஊருக்கு போனா எனத்த தரப்போறாரு, ஒண்ணு முள்ளங்கி தருவாரு, இல்லாட்டி முட்டைக்கோஸ் தருவாரு, மூட்டை மூட்டையா கட்டி இங்க கொண்டு வர சொல்லுவாரு, தலைவிதி என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஊருக்கு வர்றாரு. அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, அப்பா எங்கம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்க, உள்ளதான் இருக்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஒரு விஐபி, அதாவது வேலை இல்லாத பட்டதாரிங்க. இவங்க அப்பாவை கண்டாவே இவருக்கு சுத்தமா ஆகவே ஆகாது. ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவுக்கும் அவங்க அப்பான்னா சுத்தமா ஆகாது. ஏன்னா அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. சின்ன வயசுல சில பல பிரச்சனையினால ஊரை விட்டு போய் வேலைக்கு போறாங்க. அவங்க அப்பாவுக்கும் வேலையும் கிடைக்கல. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஹோட்டல்ல எல்லாம் ஒர்க் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த சமயத்துலயும் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சேர்த்தி வச்சிருந்தாரு பாருங்க உண்டியல, அதை எடுத்துட்டு போறாரு அவங்க அப்பா. அதை பார்த்தோன்னே கட்டுப்பாகுது. அப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பான்னு சொல்றாரு. அதையும் கேட்காம தூக்கிட்டு போறாரு. 2 பேத்துக்கு சண்டை வந்து கடைசியில அந்த உண்டியிலே உடைஞ்சு போயிருது. அப்பயும் கூட அவங்க அப்பா அந்த உண்டியில இந்த காசை பொறுக்கிட்டு ஓடுறாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பெருசாகிற வரல நடந்திருக்கு. இப்ப வரைக்கும் எங்க அப்பா விஐபியா தான் இருக்கிறாரே தவிர ஒரு வேலைக்கும் போனதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள வர்றாரு. சோஃபா மேல கால் மேல காலை போட்டு அட்டங்கால் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. டே வாடா மகனே அப்படின்னு சொல்றாரு. வர்றேன் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே, டேய் நான் ரிட்டையர் ஆக போறேன்டா அப்படிங்க. என்னப்பா பேசிட்டு இருக்க, நீயே ஒரு விஐபி, நீ எப்படி ரிட்டையர் ஆவ அப்படின்னு கேக்குறாரு. டேய் நான் ரிட்டையர் ஆக போறேன், எனக்கு பென்ஷன் அடுத்த மாசத்துல இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பர்ஸ்ல எவ்வளவு காசு வச்சிருக்க, ஏன்பா எதுக்கு கேக்குற, வழக்கம் போல முள்ளங்கியோ இல்ல கேரட்டோ கொடுக்க போற நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை காமிக்கிறாரு. அதுல ஒரே ஒரு நோட்டு மட்டும் எடுத்துக்கிறாரு. 10,000 வான்னு எடுத்துக்கிறாரு. இது போதுண்டா, எனக்கு கைய குடுறா மகனே அப்படின்னு சொல்லவும், எதுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே கைய நீட்டுறாரு. அவ்வளவுதான், அவங்க அப்பா ஹேண்ட் ஷேக் கொடுக்குற மாதிரி கைய பிடிக்கிறாரு. ஆனா பயங்கரமா கைய இருக்கிறாரு. வலி தாங்க முடியாம கத்தி கதறாரு ஹீரோ. அதே சமயத்துல வீடெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேக் ஆகுது. ஹீரோக்கு அப்படியே
ஒரு விஷுவல் தோணுது. ராஜா காலத்துல இருக்கிற காலம் முதல் கொண்டு அப்படியே ஒரு விஷுவல் போய்க்கிட்டே இருக்கு. அப்பதான் தெரியுது, இந்த ராஜா காலத்து கதையிலேயே இது மாரி ஒரு சூப்பர் ஹீரோ இருந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அப்பாவோட பரம்பரை எல்லாருமே ஒரு சூப்பர் ஹீரோஸ். இவங்க கொள்ளு கொள்ளு எள்ளு எள்ளு தாத்தா இருக்காங்கல்ல, அவரு ராஜா காலத்துல இருந்திருக்காரு. ஏதோ ஒரு படையை எதிர்த்து சண்டை போடுறாரு. அவர் சண்டை போடும்போது பார்த்தா, அவரு உடம்புல இருந்து தங்க காசுகளா கொட்டிக்கிட்டே இருக்கு. இது என்னடா வினோதமா இருக்கே அப்படின்னு பார்க்க தோணுச்சுன்னா, அடுத்தது இந்த ஹிட்லர் காலத்துல எல்லாம் சண்டை வந்திருக்கும்ல, அந்த சமயத்திலயும் இவங்க பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர் இந்த சண்டையில இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே மிலிட்டரியில வேலை செஞ்சுட்டு காப்பாத்திட்டு இருக்காரு. அப்பயும் காசெல்லாம் தொப்ப 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 தொப்பன்னு கீழே விழுகுது அவரோட உடம்புல இருந்து. இப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷுவலா போய் டப்புன்னு கண்ணை முழிக்கிறாரு. அதே சமயத்துல அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, அவர் கையில வச்சிருந்த இந்த ஆணில அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும்ல, அதையே நெட்டு பொட்டுல வச்சு நம்ம ஹீரோக்கு ஷூட் பண்றாரு. அவ்வளவுதான், மனசு தபக்கடின்னு கீழே விழுந்துடுறாரு. அட தகப்பா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது நம்ம ஹீரோக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ஆணி நெத்தி பொட்டுல இருந்து வெளியே தபக்குன்னு விழுகுது. கண்ண முழிச்சு பாக்குறாரு, அந்த ஆணி 2 இருக்கு, காயம் எதுவுமே இல்ல. அப்ப எழுந்திருச்சு நிக்கும் போதுதான் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு, மகனே, நம்ம பரம்பரையா சூப்பர் ஹீரோ பரம்பரையை சேர்ந்தவங்க. இந்த பவரை என் அப்பாவுக்கு என் தாத்தா கொடுத்தாரு, என் தாத்தாவுக்கு அவங்க அப்பா கொடுத்திருக்காரு. அதே மாதிரிதான் மகனே, என்னோட சூப்பர் ஹீரோ பவரை இப்போ உனக்கு கொடுத்துட்டேன். நான் இதுல இருந்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டேன். நான் இனி சந்தோஷமா வாழ போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மகனே, உன்னோட பர்ஸ ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, இவன் என்னடா இங்க ஏதாச்சும் வில்லங்கத்தை வச்சிருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா பர்ஸ்ல 5 பைசாவும் கூட காணோம். ஐயோ, என்னையா பண்ண என் காசை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்க, அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, டேய், நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னோட பவரை யூஸ் பண்றியோ அவ்வளவுக்கு அவ்வளோ உன் காசு பூரா தீர்ந்து போயிரும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம குடும்பத்துல யாருக்குமே நீ சூப்பர் ஹீரோவா இருக்கேன்னு தெரியக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்க, எனக்கு இந்த சூப்பர் பவர்லாம் வேணாயா, திரும்ப எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்பாரு அவங்க அப்பா. அதெல்லாம் முடியாதுடா, உனக்கு கொடுத்தாச்சு, திருப்பி எல்லாம் இனி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ்வளவு செக் வச்சதெல்லாம் பத்தாதுன்னு இன்னொரு செக்க வேற வைக்கிறாரு. எப்பயுமே இந்த சூப்பர் ஹீரோ பவரை உனக்காக யூஸ் பண்ணக்கூடாது, மத்தவங்களுக்கு தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னு இதுக்கு மேல பயங்கர கோவம் வருது. நீ இது மாதிரி இருந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இதுல வேற அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து ஏதாச்சும் பிரச்சனைன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ண, தயவு செய்து என்ன கான்டாக்ட் பண்ணிடாத மவனே அப்படின்னு வேற சொல்லிடுறாரு. அவங்க யாருன்னா, இந்த வட்டிக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த ஆளுகளோட விசிட்டிங் கார்டை வேற கொடுத்திருக்காரு. இவரு செம்ம கடுப்புல போலாண்டு போகும்போது அப்பதான் நிறைய காசு கீழே விழுந்திருக்கு. அதாவது அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்றப்போ, நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்களுக்கு, காயின் எல்லாம் கீழே விழுகும்னு சொன்னல, அந்த காயின் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காரு. என் காலத்துல இது 1000 காயின் எடுத்தேன்னா 500 ரூபாய் சேரும்டா. ஆனா இதுக்கு கொஞ்சம் கூட இப்ப மதிப்பில்லை, இருந்தாலும் இதை சேர்த்து வச்சுக்கோ அப்படிங்கவும், போயா நீயும் உன்னோட சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல வெளியே வந்துறாரு. ஹீரோட அப்பா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, நான் சூப்பர் ஹீரோவா இருக்கிறது உங்க அம்மாவுக்கும் தெரியாது, இது வரைக்கும் என்னோட அம்மாவுக்கும் கூட தெரியாதுடா. அதனால நீயும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது வீட்டுல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளியிலயும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருக்கிறாரா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மை பூரா சொல்லிடுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இதை சுத்தமா நம்பவே இல்லை. இதுல வேற இந்த வீடு ஒண்ணு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க 2 பேரும் கல்யாணம் இப்பவே பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவுல இருப்பாங்க. அதனால இவன் ஏதோ ஒண்ண மழுப்புறான், அந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்காக அப்படின்னு நினைச்சு, ஏன்டா இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு தானே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல எழுந்திருச்சு போறாங்க. இரு இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு காசை அவர் பாக்கெட்ல ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டே வச்சுக்கிட்டு, பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பி, ஒரு சில்வர் கம்பி, நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி இருக்கு. அத அப்படியே வளைக்கிறாரு. அந்த இரும்பு வளைக்கும் போது தப்பு தப்பு தப்புன்னு காசு கீழே விழுகுது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற ஒரு பிளான பண்றாங்க. என்னன்னா, காசு ஒவ்வொன்னுக்கா அடுக்கி வைக்கிறாங்க. இப்போ என்ன பிளான்னா, எவ்வளவு காசு கொடுத்தா எவ்வளவு மீட்டர் ஜம்ப் பண்ண முடியும், எவ்வளவு காசை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் லாங்கா குதிக்க முடியும், அதாவது லாங்கா தாண்ட முடியும் அப்படிங்கறத இவங்க எல்லாம் போட்டு கணக்கு பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, டேய், நம்ம இப்படி எல்லாம் செஞ்சோம்னா நீ 2 மீட்டர் தாண்டணும்னா ஒரு ட்ரக்கா வாடகைக்கு எடுக்கிற அளவுக்கு காசு வருதுடா. சோ நீ என்ன பண்றேன்னா, இந்த சூப்பர் ஹீரோ ஐடியாவெல்லாம் ஓரம் கட்டி வச்சிரு. நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணணும், நல்ல ஒரு இடத்துல அபார்ட்மெண்ட் வாங்கணும். சோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வேற
வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அப்பதான் யோசனை பண்றாங்க. கரெக்ட் தான். ஹீரோயின் சொல்றது கரெக்ட் தான். அப்பா சொன்னாரேன்னு நம்ம ஆசைப்பட்டுட்டோம். இந்த சூப்பர் ஹீரோ வேலையெல்லாம் நமக்கு தேவையே இல்லடா அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா சூப்பர் ஹீரோ ஆகணும்னா அவர் உடம்புல எவ்வளவு காசு வச்சிருக்காரோ அவ்வளோ அளவுக்கு தான் அவருக்கு பவரும் இருக்கும். சோ இந்த வேலையை இதோட நிறுத்திடலான்னு முடிவு பண்ணிடுறாரு. 1,20,000 வான் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது திடீர்னு ஒரு ஐடியா வருது. அப்படியே பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்றாரு. அந்த பைசாயை வச்சு வானத்து உயரத்துக்கு அப்படியே நிக்கிறாரு. அந்த ஊரை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆஹா, இது ஒண்ணுதானா நமக்கு இது நிம்மதியை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் நிறைய பணம் வேணும் வீடு வாங்குறதுக்கு. அதனால இங்க இருக்கிற சட்டமூட்டு ஜாமானத்தை எல்லாத்தையும் செகண்ட்ஸ்ல வித்தரலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோவோட அத்தனை பொருளையும் சேர்த்து வித்துறாங்க. ஹீரோ ரொம்ப கவலைப்படுவார்ல. அவரோட பொருட்கள் எல்லாத்தையும் லேப்டாப்ல இருந்து டேப்ல இருந்து எல்லாத்தையும் வித்துறாங்க. சோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீ வேணா கேம் கன்சோல் வேணா வாங்கிக்கோ, உனக்கு சின்ன வயசுல இருந்து இது ஆசைதானா அப்படின்னு சொன்னோன்னே பயப்புல நமக்காகவே இப்படி செய்யறாளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா செகண்ட்ஸ்ல இந்த கேமிங் கன்சோல் விற்கிற ஒருத்தர்கிட்ட வாங்க போறாரு. அவரும் ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. இவரும் போறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்கன்னா, வேகமா நடக்க கூடாது, மெதுவா தான் நடக்கணும், ஃபோர்ஸா எந்த வேலையும் செய்யக்கூடாது, இது மாதிரி நிறைய கண்டிஷன் போட்டிருப்பாங்க. பணம் செலவாகாத அளவுக்கு இது மாதிரி கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க. அதனால ஹீரோவும் மெதுவா தான் நடப்பாரு, யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாரு, இப்படிதான் இருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த கேமிங் கன்சோலை வாங்க போறாரா. வாங்கிட்டு பைசாயை கொடுத்துட்டு போகும்போது அப்போ அந்த கேமிங் கன்சோல் வித்தாரு பாத்தீங்களா, அவர் சொல்றாரு, தம்பி கல்யாணம் ஆகிற வரைக்கும் கேம் விளையாட சொல்லுவானுங்க, அதுக்கப்புறம் நம்ம பொண்டாட்டியே குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோ, குழந்தைய பத்துக்கும் உனக்கு எதுக்கு கேமுன்னு சொல்லி புடிங்கி வச்சிருவாங்க தம்பி, நீ இப்பவே நல்லா விளையாண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வச்சு என் பசங்களை ஊர் சுத்தி காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் சந்தோஷமா வர்றாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. போய் பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த கேமிங் கன்சோல் வித்தாருல அவரை 4-5 ரவுடி பசங்க சுத்து போட்டு பணத்தை புடிக்கிட்டு விடுறாங்க. அப்போ இவர் காப்பாத்தலாம்னு நினைக்கிறப்போ 3 பேர் இருக்கானுங்க. 3 பேர்த்த அடிக்கணும்னா இவ்வளவு பைசா தேவைப்படும், அவ்வளவு பைசா நம்ம கிட்ட இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடி வராரு. அப்ப ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடுது, நான் மட்டும் பணக்காரனா மட்டும் இருந்தேன்னா அத்தனை பேத்தையும் காப்பாத்துவேன், அத்தனை பேத்துக்கும் உதவி செய்வேன், ஆனா பணம் இல்லாத சூழ்நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு. பணம் கையில வச்சிருந்தது ஓடி வந்தனால தீர்ந்து போயிருது. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோயின் தஜ்ஜா தக்கான்னு குதிக்கிறாங்க. என்னடா காசு காணா அப்படின்னு சொல்லவும், ஓடி வந்த பாத்ரூம் அர்ஜென்ட்னு அதனாலதான் காசு சேர்ந்துருச்சு அப்படின்னு மழுப்பி எப்படியோ தப்பிச்சிடுறாரு அதுல இருந்து. அடுத்த நாள் காலையில ஆகுது. அவங்க அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வர்றாங்க. என்னம்மா இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நான் சீட்டு போட்டிருந்தேன்டா, அதுல பணம் வந்தது, அதைத்தான் உனக்கு கொடுக்க வந்தேன்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா தம்பி, இந்த காசை வச்சு ஏதோ அட்வான்ஸ் கொடுக்கணும்னு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னா, அதை கொடுத்துக்கப்பா. இல்லம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா தம்பி வச்சுக்கோ, நானும் உங்க அப்பாவும் உலகத்தை பூரா சுத்தலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி சரி, நாங்க டூர் போறோம், அதுக்காக போய் எல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போறாங்க. இப்பதான் பயபிள்ளைக்கு தெரியுது, எங்க அப்பா எங்கிட்ட இந்த சூப்பர் ஹீரோங்கிற காசெல்லாம் போக்குற சாபத்தை கொடுத்து போட்டு அந்த ஆள் நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு கட்டுப்புல நடந்து வந்துகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா பயங்கர ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. கார்ல ஒண்ணுக்கு மேல விழுந்து அடிச்சு புரண்டு போகுது. அப்படியே திரும்பி பார்க்கும்போது அவர் நடந்து வந்துட்டு இருந்த பிரிட்ஜு பக்கத்துல பெரிய ஒரு பஸ், அதுல அத்தனை மக்கள் இருக்காங்க. அந்த பஸ் அப்படியே தண்ணிக்குள்ள விழுகிறதுக்கு போயிட்டு இருக்கு. இவர் அப்படியே காசை பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல அடுத்த செகண்டே பார்த்தா பஸ்ஸை இழுத்து புடிச்சு நின்னுகிட்டு இருக்காரு. அவங்க அம்மா கொடுத்தாங்கள ஒரு கவர்ல பைசே, அதை பூரா ஒரு பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அந்த பஸ்ஸ தண்ணிக்குள்ள விழுகாம இழுத்து பின்னாடி அப்படியே இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. காசு ஃபுல்லா அப்படியே ஒரு உடம்புல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடுது, ஒருத்தருக்கு வாழ்க்கை நரகமா மாறினது காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணா உட்காந்து நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு வாழ்க்கை நரகமா மாறினது காரணம் இந்த பணமா தான் இருக்கும். ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, அது எவ்வளவு பணங்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸ அப்படியே சர்ன்னு இழுத்து கொண்டு வந்து பிரிட்ஜ்ல இருக்க ரோட்ல அப்படியே வைக்கிறாரு. ஆக மொத்தத்துல அவங்க அம்மா கொடுத்த காசு ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலா 30 மில்லியன் வானை வந்து அவங்க அம்மா வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வச்சு மகனுக்காக கொடுத்திருக்காங்க. இத்தனை உயிர்களை காப்பாத்துறதுக்காக இந்த பணத்தை அவரு செலவு செஞ்சுட்டாரு. இருந்தாலும் மனசுல ஒரு திருப்தி என்னன்னா, இத்தனை பேத்த உயிரை காப்பாத்திட்டமேன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆக்சுவலா இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோ உடம்புல ஃபுல்லாவே கொப்பளமா இருக்கும். என்ன விஷயம்னா, ஒருத்தருக்கு உதவி பண்ணாம அந்த சூப்பர் ஹீரோ இருந்தாங்கன்னா
ஆனா உடம்பு ஃபுல்லா கொப்பளம் கொப்பளமா வரும். இப்ப பார்த்தா இப்ப இத்தனை பேத்து உயிரை காப்பாத்திருக்காருல. சோ அவரு உடம்பு ஃபுல்லா எந்த ஒரு கொப்பளமும் இல்ல. கை ஃபுல்லா நார்மலா மாறிடுச்சு. இத ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. அட போங்கடா, கை தட்டி என்ன பண்றது, பணம் போச்சே. நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் என்ன சொல்லுவேன், எங்க அம்மாட்ட போய் என்னத்த சொல்லுவேன் அப்படின்னு அவரு கவலையில இருக்காரு ஹீரோ. அதே சமயத்துல கரெக்டா நைட்டு நேரத்துல ஒரு பொண்ணு பயங்கர ஸ்பீடா ஓடி வந்துகிட்டு இருக்கா. பின்னாடி ஏகப்பட்ட பேர் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லடா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு இடத்துல போய் அந்த பொண்ணு நிக்கிறா. எல்லாரும் அந்த பொண்ணு கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்படியே திரும்பி பாக்குற அந்த பசங்களை எல்லாத்தையும், அவங்க பசங்கள்னு சொல்ல முடியாது, பெரிய பெரிய ஆளுக்குதான். எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னடா தம்பிங்களா வந்துட்டீங்களா? நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இங்க சிசிடிவி கேமரா எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, கையில எல்லாமே தீ பத்திக்குது, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரப்பகலையில அப்படியே தீய வச்சு விடுறாங்க. அது எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சும்மாவா இருப்பாங்க, சும்மா அத்தனை பேத்துக்கு செம்ம அடி. எல்லாம் அடி வாங்கிட்டு நிக்கும் போது ஏதோ கிளார் அடிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு லேடி இறங்கி வர்றாங்க. இவங்க சண்டை போட்டதுல அந்த தீ துகள் கொஞ்சோண்டு வந்து அந்த அம்மாவோட ஷூல பட்டுருச்சாமா. அத வந்து அந்த கூட வந்த ஒரு அசிஸ்டன்ட் ஷூவை தொடச்சு விடுறான். யாடா இது, இவரு ஓவரா பில்டப் கொடுக்குறாங்களேன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம வில்லனோட பொண்ணுதான் இது, ஜோ ஆனா இவங்க பேரு. எல்லாரும் ஜோ தான் கூப்பிடுவாங்க. ஜோ சொல்றாங்க, கண்ணா நீ வேணா சூப்பர் பவரோட இருக்கலாம், ஆனா அதிகாரத்தை பத்தி உனக்கு தெரியுமா, அதிகாரத்தோட பவரை பத்தி தெரியுமா அப்படின்னு நக்கலா சிரிக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கையில மறுபடியும் தீய உருவாக்கி அவங்கள அடிக்கலான்ட்டு போகும்போது, என்ன பாப்பா நீ இன்னைக்கு வானிலை அறிக்கை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கொடைய விரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா சுத்தியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா மழை இல்ல, இவங்க ஒரு செயற்கை மலைய உருவாக்கி இருக்கிறாங்களா, அவ்வளவுதான் தீர்ந்தது, முடிஞ்சதுடா நம்ம கதை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அந்த லேடியும். அதுக்கப்புறம் என்ன, அந்த தீவிர வைக்கிற சூப்பர் பவர் இருக்கிற அந்த உமனை தூக்கி வேனுக்குள்ள போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சமயத்துல தான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை காமிக்கிறாங்க. ஏதோ இங்க 2 பேரும் உதவாக்கார மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க 2 பேரும் உதவாக்கார இல்ல, உதவும் கரங்களாகவே செயல்பட்டு இருக்காங்க. இந்த சொசைட்டி ஆஃப் கொரியன் சூப்பர் ஹியூமன்ஸ் அசோசியேஷனை சேர்ந்தவங்க. இந்த அசோசியேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் தாங்க இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் ஃபியூச்சர்ல நிறைய பேர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூப்பர் ஹியூமன்ஸா புதுசா மாறுறாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையும் இந்த கெட்டவங்களோட பார்வையில இருந்து அவங்கள தப்பிக்க வச்சு காப்பாத்தி அவங்க லைஃப அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுதான் இவங்களோட வேலையே. தான் இங்க இருக்காரு பாருங்க, இவரு லாயர்னு சொல்லுவாங்க. இதோ இங்க உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்காங்களா, இவங்க பேரு தாங்க பன்மி. ஆக்சுவலா இவங்க உண்மையான பேர் வேற, இவங்களுக்கு வச்ச பட்ட பேரு தான் பன்மி. என்னடா இது பன்மின்னு பேர் வச்சிருக்காங்களேன்னு பார்த்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஆள் தான் நம்ம பன்மி. இவங்களுக்கு என்ன பவர்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் பிரெட், இந்த சாண்ட்விச் இது மாதிரி என்னென்ன சாப்பிடுறாங்களோ பன் ஐட்டம் எல்லாம் சும்மா அடிச்சு தள்ளுவாங்க. இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடுறாங்களோ அதுல வர கேலரிஸ வச்சு ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே மூவ் பண்ணக்கூடிய பவர். சரி, லாயருக்கு அப்படி என்னதான் பவர் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு ஒரு செம்ம பவருங்க. கொடுத்து வச்ச மகராசன். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் சரக்கு அடிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு பவர் கிடைக்கும். செவுத்துக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஊடுருவி போற அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு பன்மி லாயர் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே லாயர் சொல்றாரு, இது காசு கொட்டுற மாதிரி தெரியுதுல, ஆமா இப்படி ஏதாச்சும் பவர் இருக்கிறது நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்களா? லாயர், கண்டிப்பா பன்மி, உனக்கு தெரியாது, நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப இவங்க இந்த ஆள்கள்லாம் குறைவு, இவனை விட்டுறக்கூடாது, முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒண்ணுமே செய்யாத மக்களை காப்பாத்தின நம்ம ஹீரோ ஜெயில புடிச்சு போட்டாங்க. டேய் நான் ஒண்ணுமே செய்யலையடா, எதுக்குடா என்ன ஜெயில புடிச்சு போட்டுக்கீங்க அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கும் போதுதான் அப்போ ஒரு ஞாபகம் வருது. அவங்க அப்பா என்ன சொல்லிருப்பாரு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஒருத்தரை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்திருப்பாங்கல்ல. இவரு பண்ண போற பெரிய தப்பே இந்த விசிட்டிங் கார்டுல கொடுத்திருக்க நேம்ல இருக்க நம்பரை கூப்பிடுறதுதான். அவரும் கூப்பிட்டுறாரு. கூப்பிட்ட உடனே அங்கதான் ஒரு லேடி எடுக்கிறாங்க. இவங்க சேர் உமன் அப்படின்னே நம்மளும் கூப்பிடலாம் இனிமேல். இந்த லேடி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, யாருப்பா நீ அப்படின்னு கேக்குறாங்க. மேடம் என் அப்பா தான் உங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோடனே, உங்க அப்பா அது யாருடா? அவங்க அப்பா பேரை நம்ம ஹீரோ சொல்ல அத லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, சூப்பரா தம்பி அப்படின்னு சொல்லி வாய மூடல. அடுத்த செகண்டே போலீஸ் உன ரிலீஸ் பண்ணிட்டோம் தம்பி, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜெயில இருந்து வெளியே வரும்போது 4-5 பேர் வர்றாங்க. சார் உங்களை மேடம் பாக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க.
கார்லயே அந்த சேர் உமன் உட்காந்துருக்காங்க. "வா தம்பி வந்து உட்காரு" அப்படின்னு நம்ம ஹீரோவ சொல்றாங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா, உருப்படியா நம்ம அப்பா இப்பதான் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்காரு அப்படின்னு அவரும் சந்தோஷமா அந்த அம்மா கூட உட்காந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வேற அவங்க ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க. "தம்பி சூப்பர் தம்பி, உன்னை ரொம்ப பாராட்டணும்ப்பா" அப்படின்னு அருமை பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு நல்லா புரியுது. நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ கண்டுக்காம ஏதோ ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியுது. சரி, என்ன எப்படி உங்க அப்பாக்கு தெரியும் தானே பாக்குற. "தோங்கி ஒப்பா, எனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்லவும், "என்ன ஒப்பாவா?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே அவங்க அப்பாவை ஒப்பான்னு மரியாதை கூப்பிட்டதே இல்லையாமா. 2 விஷயம் இதுல ஒப்பாங்கிறதுக்கு மீனிங் இருக்கு. ஒண்ணு, அண்ணா அப்படிங்கிறதுக்கான மீனிங். லேடிஸ் அண்ணாவோ ஒப்பான்னு கூப்பிடுவாங்க. அதே இன்னும் வேற முக்கியமான ஒரு மீனிங் இருக்குது. அது என்னன்னா, பெண்கள் மனசுக்கு பிடிச்சவங்கள, லவ்வர ஒப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என்னடா இது ஒப்பான்னு கூப்பிடுறாங்களா, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. "அது ஒண்ணும் இல்ல தம்பி, சும்மா கொஞ்சோண்டு தான் கடன் வாங்கியிருக்காரு உங்க அப்பா. 3 பில்லியன் வான் ஆயிருச்சுப்பா" அப்படின்னு சொன்னோனே, "யோ தகப்பா, சொத்து தான் சேர்த்து வைக்கல, அட்லீஸ்ட் கடனாச்சு வாங்காம இருந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சரி கார் டோரை திறந்து குதிச்சிடலான்னு ட்ரை பண்ணும்போது முன்னாடி உட்காந்துருந்தவர் கரெக்டா இவரை ஷூட் பண்றாரு நெத்தி போட்டுலயே. அவ்வளவுதான், அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாரு தலைவன். அதே சமயத்துல ஒரு குடோனுக்கு ஜோ ஆனா வர்றாங்க. பாக்குறதுக்கு தான் இது ஒரு குடோன், ஆனா அதுக்கு பின்னாடி பக்கம் போயிடா ஒரு ரிசர்ச் சென்டரே இருக்கு. பயங்கர பெருசா இருக்கிற கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர். அதுக்குள்ள போறாங்க. அப்பதான் அவர் கூட இருக்க ஒரு பிஏ ஒரு டேப்ல ஏதோ ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ என்னன்னா, வேற யாரு, நம்ம ஹீரோ பஸ்ல இந்த மக்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக பஸ்ஸை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினாரு பாருங்க, அந்த சீன் தான் ஓடிட்டு இருக்குது. பயபுல இவங்க கிட்டயே மாட்டிக்கிட்டாரா நம்ம ஹீரோ. அடுத்தது பார்த்தா அந்த ரிசர்ச் சென்டருக்குள்ள டீப்பா உள்ள போறாங்க. அங்க ஒரு பாடு மாதிரி இருக்கு. அந்த பாட்டுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு படுத்திருக்காங்க. யாடா அது அப்படின்னு பார்த்தா வேற யாரு, கை 2லயும் தீய பத்த வச்சுக்கிட்டு ஒரு சூப்பர் உமன் இருந்தாங்கல்ல, அவங்க தான் படுத்திருக்காங்க. 97, 98 அப்படியே 100 ஆகுது. முடிஞ்சோடனே இந்த பாடம் அப்படியே ஓபன் ஆகுது. அப்பதான் சூப்பர் ஹியூமன் மயக்கத்துல தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ சூப்பர் ஹியூமன் இவங்கள சொல்ல முடியாது. என்ன பவரே கொஞ்சம் கூட இல்லாத நார்மல் உமன் ஆயிட்டாங்க இப்போ. இந்த நார்மல் உமன் கிட்ட இருந்து சில பல பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஒரு ஒர்க் அவுட் பண்ணி இவங்க ஒரு பிளட் சாம்பிளை உருவாக்கியிருக்காங்க. அத ஜோ ஆனா பாக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு இதை நான் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அங்க இருந்து ஒரு குட்டி டாக்டர் சொல்றாங்க, "மேடம், இது கிளினிக்கலா இன்னும் டெஸ்ட் பண்ணல மேடம்" அப்படின்னு சொன்னோன்னே பலார் பலார் பலார்னு கணத்துல அடிச்சோடனே தொப்பக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த டாக்டர், "எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியோ நீ" அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்ப அது மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க அந்த டாக்டருக்கு, "நீ கேடா கெட்டு போடி, எனக்கு என்ன" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு வர்றாங்க ஜோ ஆனா. ஹீரோ பத்தி டீட்டெயிலா ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. "மேடம், அவனுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்ல மேடம். அவன் ஒத்த மனுஷன் மேடம். அவனே தான் எல்லா வேலையும் பண்றான். அவனுக்கு குரூப் டீம்னு எதுவும் இல்ல மேடம்" அப்படின்னு சொல்லவும் நல்லதா போச்சு. அவன் இந்த வேலையை செய்யக்கூடாது, அவனுக்கு நீங்க இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருங்க. "மேடம், ஒண்ணு வேணா பண்ணலாமா, கை காலை கட்டி போட்டு அடிச்சு போட்டுடலாமா?" "டேய், அதெல்லாம் வேணாடா" அப்படிங்கும் போதே அந்த கிளினிக்கல் ட்ரையலுக்காக எடுத்துட்டு போடுறாங்களா பிளட் சாம்பிள், அதை பாக்குறாங்க. "இரு ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு இப்படி அந்த சைடு திரும்புறாங்க. அங்க ஒருத்தர் பலியாடா ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்காரு. "தம்பி, நீ இதை யூஸ் பண்ணி தம்பி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லவும் மாட்டேன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்லவும் மனசும் இல்ல. திரு திருன்னு அந்த பயபுலையும் நின்னுகிட்டு இருக்குது. அவ்வளவுதான் மாட்டுச்சு. இப்ப இந்த கிளினிக்கல் ட்ரையலுக்காக எடுத்துட்டு போன அது பிளட் சாம்பிள்னு சொல்றதை விட அது ஒரு மெடிசன்னே சொல்லலாம். அத நம்ம ஜோ ஆனாவோட இன்னொரு அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவருக்கு போட போறாங்க. நம்ம ஹீரோவை கடத்திட்டு வந்தாங்கல்ல, அவரை ஒரு பக்கம் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அவரை முழிச்சு பார்த்துட்டு, "டேய், நான் எங்கடா இருக்கேன்" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே சேர் உமனும் வர்றாங்க. கூட பார்த்தா ஒரு 10, 15 அடியாளுகளும் சுத்தி வளைச்சிடுறாங்க. "என்னடா நம்மள சுத்து போட்டுட்டானுங்களே" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சேர் உமன் ஒரு கட்டு நோட்டை தூக்கி போடுறாங்க ஹீரோ மேல. அவர் தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சுத்து போட்டானுங்க பாரு இந்த ரவுடி பசங்க அத்தனை பேரும் நம்ம ஹீரோவையும் போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அத்தனை காயம் எல்லாமே மறைய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல காசு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உடம்புல இருந்து தப்பு தப்பு தப்புன்னு விழுந்துட்டு இருக்கு. அத சேர் உமன் பாக்குறாங்க. "டேய், பரவாயில்லடா, உங்க அப்பனை மாதிரியே உனக்கும் பவர் இருக்குது. என்ன உங்க அப்பா ஒரு உதவாக்குற, இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு" அப்படின்னு சொல்லவும்
அதுவும் ஸ்பெயின்ல டூர் போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனேவே கோவம் வந்துருது. அந்த ஒப்பாக்கு வேற பொழப்பே இல்ல. அப்பயும் அப்படிதான் உதவாக்கரையா இருந்தாரு. சொன்ன பேச்சு கேட்காம தான் தோன்றித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்பயும் அப்படிதான் இருக்கா அவங்க அப்பா. சரி சரி, 3 பில்லியன் வான் தரணும்ல நீயே, இப்ப அது கூட சேர்த்து 5 பில்லியன் ஆச்சு. இப்ப கொடுத்துருக்க காசோட சேர்த்தியா அப்படின்னு உடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இதுல வேற இன்னொரு விஷயத்த வேற சேர் உமன் சொல்லுது. அந்த காலத்துல உங்க அப்பா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, என்னவே கல்யாணம் பண்றேன்னு சொல்லி. என்ன மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா ஸ்பெயின்ல இருக்க ஒரு தீவவே நான் விலைக்கு வாங்கி கொடுத்துருப்பேன் உங்க அப்பாக்கு. ஆனா இப்போ ஸ்பெயினுக்கு டூர் போற அளவுக்கு தான் முன்னேறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை கொடுக்கணும்னு சொன்னோடனே ரொம்ப வெக்ஸ் ஆயிராரு. பயவுல என்ன பண்றதுன்னே தெரியல. மண்டியால் போட்டு உக்காந்துருக்காங்க நம்ம ஹீரோவும். இங்க பாரு, இந்த பணத்தை கொடுக்கலனாலும் 2 ஆப்ஷன் உனக்கு தரேன். நீ பணம் கொடுக்க வேணாம், விட்டுரு. என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன மாதிரியே அழகா இருக்கும் அப்படின்னு வேற சொல்றாங்களா. ஐயய்யா, ஒன்ன மாதிரியா போச்சு போ, என் லவ்வரே அதுக்கு பரவாயில்ல போல இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சேர் உமன் கூட ஒருத்தர் இருக்காரு. அவரு பிஏ மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவரு ஒரு ஒரு போஸ்டர் காமிக்கிறாரு. அந்த போஸ்ட்ல பார்த்தா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் போட்டோ போட்டிருக்காங்க. அத பார்த்தோன்னேவே ஆஹா, உனக்கு ஏற்கனவே லவ்வர் இருக்காளாடா, இங்க பாரு அவளெல்லாம் தூக்கி போட்டு போட்டு என் பொண்ணு மரியாதையை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ பணமே கொடுக்க வேணாம், உன் அப்பா தான் நான் சொன்ன பேச்சு கேட்காம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீனாச்சும் கொஞ்சம் திருந்திக்கிடா மாப்பு அப்படின்னு சொல்லவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கால் கடியில ஏதோ ஒரு காசு தட்டுப்படுற மாதிரி இருக்கு. பார்த்தா 50,000 வான் இருக்கு. நிமிந்து பாக்குறாரு. அங்க 3வது ஃப்ளோர் அப்படின்னு போட்டிருக்கு. 3rd ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிக்கணும்னா ஒரு ஃப்ளோருக்கு 10 மீட்டர்னு வச்சாவே பணம் சரியாதான் இருக்கும். அதுக்கு மேலேயே இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு ஜன்னல் இருக்கு. ஓடலாம் அப்படின்னு ஜன்னல் நோக்கி ஓடும் போது ரவுடி பசங்களை ஒருத்தர் ஷூட் பண்ண வர்றாரு. அவரோட கண்ணை புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஜன்னல்ல டமாலு கண்ணாடியை உடச்சிட்டு கீழே குதிச்சு தப்பிச்சு போயிடுறாரு. மேடம் அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான் மேடம் அப்படின்னு சொல்ல, விடுறா விடுறா, எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வந்து ஆகணும், காசுக்கு நம்மளை தான் அவன் நம்பி ஆகணும், வேற வழியே இல்ல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அக்கடான்னு இப்பதான் வீட்டுல போய் உட்காரலான்ட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க உட்காந்துருக்காங்க. இங்க என்னடா இவ உட்காந்துருக்காளே அப்படின்னு பார்க்கவும், எங்க போயிட்டு வர்ற அப்படிங்க, அது வந்து அப்படின்னு சொல்லும் போதே வீடியோவை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, அடப்பாவி எல்லாம் இப்படி பண்ணிட்டீங்களாடா, வீடியோவை போட்டு என்ன பாப்புலர் ஆக்கி கடைசியில என் வாழ்க்கைக்கே ஆப்பு வச்சுட்டீங்களேடா அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு. சரி, இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்தது சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். அது வந்து அப்படின்னு சொல்லும் போதே, சொல்றியா இல்ல அப்படிங்கும் போது ஏமா கொடுத்தாங்க, எவ்வளவு பணம், 30 மில்லியன். என்னது 30 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. ஆனா நேரா ஒரு பக்கம் உள்ள போறாங்க. பேக்ல இருந்து ஒரு இன்விடேஷன் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணமாமா. அதுல இந்த பொக்கேவை கேட்ச் பண்றது நம்ம ஹீரோயினை தான் கேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு. அதுக்கு ஹீரோ கிட்ட சொல்றாங்க, என்னால கேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், முட்டாள், இதுக்கு நீ பயந்துட்டு இருக்க, நானே கேட்ச் பண்றேன், எனக்கு ஈஸி இல்ல அது, நான் நிறைய தடவை இது மாதிரி கேட்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஏன்டா இப்படி பண்ண, இதுக்குடா இப்படி பண்ண, இது மாதிரி எதுவுமே செய்யாதான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி 2 குத்து குத்திட்டு அங்கிருந்து கோவமா போறாங்க. இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் போறாரு. ஆனா ஹீரோயின் அதுக்குள்ள அங்கிருந்து போயிடுறாங்க. ச்சே, என்னடா இது பொழப்பே போச்சு அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காரு. மின்சுக்கு கால் பண்றாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. அவங்க அட்டனே பண்ணல. திடீர்னு பார்த்தா டமால்னு ஒரு சவுண்ட் கேக்குது. வெடிச்சு செதறுது நம்ம ஹீரோவோட வீடு. என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்பதான் கூட்டம் கூடி இருக்கும்போது தனித்துவமா ஒரு ஆள் மட்டும் தெரியுறாரு. நம்ம ஹீரோவை அப்படி பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த சேர் உமன் சொல்லிருப்பாங்க, இங்க பாரு, இங்க இருந்து போனேன்னா 24 மணி நேரம் கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியாது, உன்னை சுத்து போட்டுருவானுங்க, உன்னைய பிடிக்கிறதுக்குன்னே சில கும்பல் அலைஞ்சிட்டு இருக்குது, அவனுகிட்ட செக்குனேன்னு வச்சுக்கோங்க, மாச சம்பளத்தை வச்சு அவனுல சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சேர் உமன் சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு, போதுண்டா சாமி, இவனுகிட்ட நம்ம போய் எதிர்த்துக்க வேண்டாம், நம்மள அவ்வளவுதான் முடிச்சு கட்டிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்த ஓட்டம் அவங்க அப்பா வீட்டுல போய் நிக்கிறாரு. வீட்டுல உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம், பேசாம அந்த கடன் கொடுத்த பொம்பளைகிட்டே போலாமா, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், சரி போலீஸ்ட போகலாம், நம்ம தான் எந்த தப்பும் பண்ணாம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு, இனி போலீஸ்ட போனா வேலைக்கு ஆகாது, என்ன பண்ணலாம், பிரஸ் கிட்ட போலாமா, வேண்டாம் வேண்டாம், என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு கவர் இருக்கு. அந்த கவர் யாருன்னா வச்சிருக்கிறது, ஹீரோவுக்கு அவங்க அப்பா எழுதின லெட்டர். அந்த லெட்டரை அப்படியே காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. ஏற்கனவே ஹீரோயின் சொன்னாங்களா, அவங்க ஃப்ரெண்டு கல்யாணம் நடக்க போகுது, ஒரு ஹோட்டல் நேம் சொல்லி அங்கதான் நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த இடத்த காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த ஹாலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த வெட்டிங் ஹால் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி கார்ல ஜோ ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எவ்வளவு செலவானாலும் சரி,
எத்தனை பேத்த நீ போட்டு தள்ளிங்கனாலும் சரி, அவன் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பா மேடம் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வெட்டிங் ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. டமால் டமால்னு எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் அப்பதான் கண்ணு முழிக்கிறாரு அவங்க அப்பா வீட்ல இருந்து. போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த வெட்டிங் ஹால்ல பெரிய ஒரு தீ விபத்து நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. பதறி போயிடுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருந்து வேகமா ஓடி வர்றாரு. அப்பயே ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா எழுதின லெட்டரை இவர் படிச்சார்ல. அவங்க அப்பா அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பஸ் விபத்து நடந்ததுல ஒருத்தர் காப்பாத்துனாங்கன்னு போட்டிருந்தது. பிளர்ரா இருக்கும் போதே தெரிஞ்சது அது நீதான்னு. இது மாதிரி எனக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சமயத்துல ஒரு பக்கம் பார்த்தா தீ எரிஞ்சிட்டு இருக்கும். காரு கவுந்து கிடக்கும். இதெல்லாம் பாக்குறப்போ இதுல என்னோட மனைவியும் என் குழந்தையும் மாட்டிருக்காங்க. அவங்கள காப்பாத்தணும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு சமயமும் நான் செய்வேன். அதனாலதான் இந்த வேலை எனக்கு கொஞ்சம் கூட சலிச்சதே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உன்னையும் உன் அம்மாவையும் நல்லா பாத்துக்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா அது இந்த கடமைய கம்பேர் பண்றப்போ அது பண்ண முடியாம போயிடுச்சு. உன்னையும் உன் அம்மாவையும் என்னால பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லும் போதே நேரா பேங்க்குக்கு வர்றாரு ஹீரோ. அவரோட அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை பூரா வாங்கிக்கிட்டு வெளியே வர்றாரு. வேகமா ஓடி வர்றாரு. காசு பூரா தப்பு தப்பான்னு கீழே விழுகுது. அப்படியே ஒரு ஜம்ப் பண்றாரு. வானத்துக்கு போறாரு. அவர் என்ன நேரா அந்த வெட்டிங் ஹாலுக்கு தான் வர போறாரு நம்ம ஹீரோ. அப்பதான் அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. டேய், என்ன விஷயம் ஆனாலும் சரி உன்னோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை மட்டும் எடுத்துறாருடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவரோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை பூரா எடுத்துட்டு தான் இந்த வெட்டிங் ஹாலுக்கு வந்து மக்களை காப்பாத்த வர்றாரு ஹீரோ. கரெக்டா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அங்க மேல இருக்க சீலிங் காங்கிரீட் இருக்குல்ல, அது அப்படியே பெரிய ஒரு பாறாங்கல்லு மாதிரி வந்து ஹீரோயின் மேல விழ வருது. ஆனா அப்படியே ஹீரோ வந்து அந்த காங்கிரீட் பாறையவே தாங்கி பிடிச்சிடுறாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் என்னடா இது, யாருடா இவன், எப்படி இவ்வளவு பெருசு பாறாங்கல்லு மாதிரி இருக்கிற காங்கிரீட் சுவரவே தூக்கிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படி சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க பாதை ஒண்ணு இல்ல, எல்லாமே மூடிடுச்சு. சோ என்ன பண்றாருன்னா செவுத்த அப்படி உடைக்கிறாரு. ஒரு பாதையை உருவாக்கி இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அதுல தப்பிச்சு போறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் நின்னுட்டு இருக்காங்க. இது எப்படி உனக்கு காசு வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. காரியத்திலேயே கண்ணா இருக்காதடி, முதல்ல தப்பிச்சு போலாம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், நீ அதை முதல்ல சொல்லு அப்படின்னு ஹீரோயினும் விடாப்புடியா நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே செம்ம கோவம் வருது ஹீரோயினுக்கு. செம்ம கடுப்பாகுறாங்க. அப்பதான் இன்னொரு சர்டிபிகேட்டை காமிக்கிறாரு. பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கான சர்டிபிகேட். அதுல ஹஸ்பண்ட் அப்படின்னு ஹீரோ பேரும், ஒய்ஃப் அப்படின்னு ஹீரோயின் பேரும் போட்டிருக்கு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, இங்க வர எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்டா வேணாம் ஜாமி, எந்த அக்கௌண்ட்னாலும் சரி உன் பேர்லயே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தான் டிவோர்ஸ் பண்ணாலும் எதுனாலும் உனக்கு இதான் சாதகமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் மனசு மாறிடுறாங்க ஹீரோயின். ஒரே சிரிப்பு தான் ஹீரோயினுக்கு. சரி இப்ப சொல்லு, இந்த ஃபார்மை கொண்டு வந்திருக்கேன்ல, நீ விருப்பம் இருக்குன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி இருக்கதே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே இவர் இது கல்யாணம் பண்ணாம சொதப்புறாரு, தப்பிச்சு போக பாக்குறாரு அப்படின்னு ஹீரோ பத்தி ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவரே இப்படி சொல்றத கேட்டு ரொம்ப ஹீரோயின் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோவை அப்படி ஹக் பண்ணி நிக்கும் போது பார்த்தா டமால்னு ஒரு சவுண்டு, யாடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த ஜோ ஆனா ஒரு ட்ரையல் மெடிசன் கொடுத்தாங்கல்ல, அந்த ஆள் வர்றான். கையில சிலிண்டரோட வர்றான். நம்ம ஒரு ஃபயர் உமனை பார்த்தோம்ல, சூப்பர் லேடி, அந்த லேடியோட பவர்ஃபுல்லா அந்த சாம்பிள் எடுத்து வச்சாங்கல்ல, இவங்களுக்கு கிளினிக்கல் ட்ரையல் கொடுத்தாங்கல்ல, அந்த ஆளுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சோ அந்த லேடிக்கு இருக்கிற பவர்ஃபுல்லா இந்த ஆளுக்கும் இருக்கு. அப்படியே மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு ஹீரோக்கு. நான் தான் சூப்பர் ஹீரோ நினைச்சா என்னை விட பெரிய சூப்பர் ஹீரோலா இருப்பானு போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேக்குறாங்க, யாரு இவன் அப்படின்னு கேட்கவும், எனக்கு வர்ற சம்பளத்தை வச்சு சமாளிக்க முடியாத ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, மீதி கொஞ்சோண்டு காசு இருக்கு, அந்த காசை வச்சு எப்படியாச்சும் இவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமா போறாரு. 2 கையில 2 சிலிண்டர் வச்சிருந்த அந்த வில்லப்பையன் என்ன பண்ணான்னா, ஒரு சிலிண்டரை தூக்கி அப்படியே ஒரு முகத்துக்கிட்ட வச்சுக்கிறாரு. இவரும் அவரோட முகத்தை அடிக்க போலான்னு நம்ம ஹீரோ போனவரு சிலிண்டர் அடிச்சு பறந்து போய் பக்கத்துல இருக்க ரூம்ல போய் விழுந்துடுறாரு. அடுத்தது அந்த வில்லப்பையன் என்ன பண்றான்னா, நேரா நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க ஹீரோயினும். நேரா வந்து கொல்றதுக்கு வர்றான் அந்த வில்லன். ஆனா ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு பெரிய இரும்பு டோர் வந்து அவனை சும்மா அடியுது. அப்படியே அவன் பறந்து போய் விழுகிறான். அந்த இரும்பு டோருக்குள்ள அவன் சிக்கிறனால அவன்
அங்கேயே அண்ணா காலி ஆயிட்டான். நான் வில்லன் கதைய முடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவும். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அப்போ ஒரு சந்தேகம் வருது. ஆமா, இவ்ளோ பவர உனக்கு யூஸ் பண்றதுக்கு எப்புட்றா காசு கிடைச்சது? அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது தான் அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல கங்ராச்சுலேஷன் சொல்லி அவங்க ஃப்ரெண்டு பேரெல்லாம் போட்டிருக்கு. அடப்பாவி! என்னடா நீ பண்ணி வச்சிருக்க? கல்யாணத்துக்கு வந்த மொய் பணத்தையும் சுட்டுட்டியேடா! என் ஃப்ரெண்டு காசும் போச்சா? அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா, திடீர்னு ஸ்ட்ரென்த்தே கொஞ்சம் கூட இல்லாம தொப்பக்கட்டின்னு கீழ விழுந்துர்றாரு ஹீரோ. காப்பாத்துறதுக்கு யாராச்சும் வரமாட்டாங்களா? அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க சமயத்துல தான் நம்ம லாயரும், பன்மியும் 2 பேரும் செவுத்த அப்படியே உருக்கி, இந்த தங்கத்த உருக்கி அதுக்குள்ள இருந்து நுழைஞ்சு வர்ற மாரி செவுத்த உருக்கி அதுலருந்து 2 பேரும் நம்ம ஹீரோ கிட்ட 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. "யாடா சாமி நீங்க 2 பேரும்?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே நம்ம லாயர் பாக்குறாரு. பன்மி கிட்ட சொல்றாங்க, "பாரு நம்ம இப்ப ஒரு பொண்ண காணோம்னு சொல்லி போட்டுட்டு இருந்தோம்ல, அந்த பொண்ணு பேர சொல்லி அவளோட பவரத்தான் இவனுக்கு குடுத்துருக்காங்க" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. "யோ அதெல்லாம் சரிய்யா, இப்ப நீங்க எதுக்குய்யா வந்திருக்கிறீங்க?" அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஏன்னா பேசுறதுக்கும் கூட ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்காரு ஹீரோ. அப்பதான் நம்ம லாயர் என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டு பணத்தை எடுத்து இவருகிட்ட குடுத்துட்டு, "உங்க அப்பா எனக்கு எத்தன தடவ சரக்கு வாங்கி குடுத்திருக்காரு தெரியுமா? அந்த நன்றி விசுவாசம் இருக்க வேண்டாம். கவலைப்படாதடா தம்பி, இந்த பணத்த வச்சுக்கோன்னு" ஒரு கட்டு பணத்த குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இத்தன விஷயம் நடந்தாலும் காரியத்திலே கண்ணா இருக்கிறாங்க. அந்த வெட்டிங்காக ஒரு ஃபில் பண்ணி கொண்டு வந்தார்ல ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்ம கொஞ்சம் கூட விடாம இன்னமும் நம்ம ஹீரோயின் கையில தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறாரு, "ஆமா நீங்கலாம் யாருப்பா?" அப்படின்னு கேட்கவும், பன்மி சொல்றாங்க, "கொரியன் அசோசியேஷன் ஆஃப் சூப்பர் ஹியூமன்ஸா" அப்படின்னு சொன்னோன்னா, "இது வேறயா? உன் கதை முடிஞ்சுதுடா டேய்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கமாயிறாரு நம்ம ஹீரோ. இதோட இந்த கேஷ் ஹீரோ சீரியலோட ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் முடிஞ்சுது. ஆனா இனிமேல் தான் நம்ம ஹீரோவோட ஆட்டமே ஆரம்பம். நம்ம ஹீரோக்கு கிடைச்ச பணத்துக்கான பவர்ல அவனை எங்கேயோ கொண்டு போய் விட போகுது. நினைக்கும் போது செம்ம கியூரியாசிட்டியா இருக்குல்ல. இன்னும் 6 எபிசோட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கு. அதுல வரப்போற ட்விஸ்ட் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஃபுல் ஸ்டோரியும் அடுத்தடுத்து வர்ற எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக்கையும் தட்டி விட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்த எபிசோட் உங்களுக்கு வந்து சேரணும்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே ஹைப்லயும் நமக்கு பாயிண்ட கொடுத்துருங்க. இது நம்ம எவர் மூவி எலைட். சீக்கிரமே அடுத்து வரக்கூடிய மாஸ் எபிசோடோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.